மரவள்ளி கிழங்க கப்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி அந்த கிழங்கு இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போம். 1870கள்ல மிக கடுமையான பஞ்சம் இந்தியா முழுக்க நிலவுது. அந்த சமயத்துல கேரளாவை சேர்ந்த விசாகம் திருநாள் மன்னர் இவர் என்ன பண்றாரு, போர்ச்சுகீசியத்துல இருந்து கப்பக்கிழங்கை இங்க கொண்டு வந்து விளைவிக்கிறாரு. அத மக்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மக்கள் அத சாப்பிட தயாரா இல்ல. ஒருவேளை இந்த கிழங்குல விஷத்தன்மை இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு பயம் மக்கள் கிட்ட இருந்தது. அந்த மன்னர் என்ன பண்ணாரு, விஷம்லாம் ஒண்ணுமே கிடையாது, இங்க பாருங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில அத சாப்பிட்டு அந்த அச்சத்தை போக்குனாரு. இத பார்த்த மக்கள் இந்த கிழங்கு சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சம் சமயத்துல அரிசி கிடைக்காத ஒரு சூழல்ல இந்த கிழங்க பெருவாரியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கேரளா முழுக்க இந்த கிழங்கு எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா மாறுது. இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் இருந்தாலும் கேரளாவுல உணவு பஞ்சம் ஏற்படாம இந்த கிழங்கு தான் பாத்துக்குச்சு. சரி, இது கிழங்குனுடைய வரலாறு. இந்த கப்ப கிழங்குன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க தானே. இந்த கிழங்கு கப்பல்ல வந்ததால மக்கள்லாம் இந்த கிழங்க முதல்ல கப்பல் கிழங்கு கப்பல் கிழங்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கப்பல் கிழங்கு கப்ப கிழங்கா மாறி இருக்கு. இதுதாங்க கப்ப கிழங்குனுடைய வரலாறு. கப்ப கிழங்கு பேருனுடைய வரலாறு. இப்படி நம்ம விளையாட்டா பாடிட்டு திரிஞ்ச கப்ப கிழங்குக்கு ஒரு பஞ்சத்தையே சமாளிச்சு கொடுத்த ஒரு வரலாறு இருக்கு.